எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா மேலே கூட்டம் எம்டியாக நீங்கள் இருந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதே ஆர்ஜே விக்னேஷ் தான். ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் பார்த்து. எத்தனை வருஷம் இருக்கும்? நம்ம 2011 என்னை இன்டர்வியூ எடுத்தார். ஆர்ஜே விக்னேஷாக அந்த சின்ன அந்த ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து இவ்வளோ பெரிய மாடியில் அப்படியே அவர் ரூமில் போனோன்னே சீட்டே பயங்கரமாக இருந்தது. என்னப்பா சொன்னீங்க, சிஇஓவா எம்டியா என்ன அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து பெருசாக வளர்ந்து அதுலேயும் இத்தனாவது ஃப்ளோர், 8வது ஃப்ளோரா, எத்தனாவது ஃப்ளோர், அப்படி உலகமே சென்னையே கையில் இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கு வாழ்த்துக்கள். உலகமே அவர் கைக்குள்ளே போன மாதிரி இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம்ல, அந்த வளர்ந்தும்போது நமக்கு அவங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னவா கூப்பிடுங்க, சிஇஓவா? ஏன்னா அந்த இடமே பார்க்கும்போது கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஒருத்தர் இப்படி போடுறாங்க, எல்லாமே ஆனால் வேலை செய்கிற மாதிரியே பயமுறுத்திட்டாங்க. எங்கிட்டயா ஓடுறாங்க இவ்வளோ இந்த நியூஸ் சேனல் கூட இவ்வளோ ஓட மாட்டாங்க. ஒருத்தர் இங்கிட்டு ஓடுறா நியூஸ் சேனல்லாம் கூட நான் அப்படி பார்த்தேன். என்ன ஏதோ பரபரப்பான செய்தி எதுவும் போட போறீங்களா? இங்கிட்டு ஒருத்தர் வர்றாரு, இங்கிட்டு வர்றா, பாத்ரூம்ல இருந்து ஒரு லேடிஸ் வர்றாங்க. என்ன ஆம்பளை பாத்ரூம்ல இருந்து ரெஸ்ட்ரூம் போறேன், ரெஸ்ட்ரூம் இருந்து பெண்கள் மாறி போயிட்டாங்களா அப்படின்னா அவங்க கூட்டம் வந்திருக்காங்க. என்னப்பா பண்ணுங்க? எனக்கே கொஞ்சம் இடத்துல கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இது முன் சாலர் ஓகே நான் சிலதெல்லாம் அப்படி மாறிடும். ஒன்று மாறினா கூட போயிடும். அப்புறம் அவ்வளோ பரபரப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமா. அந்த பரபரப்புலையும் வேலை பார்க்கலாம் சொல்லாதீங்க, ஓடுறாங்களா அதுவே வேலை பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்களுக்கான அந்த சீட்டும் இவ்வளோ உலகமே அந்த சென்னைக்குள்ளே வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி அந்த ஃபீலிங் இருந்தது. இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னும்போது ஒரு நிறைய டிவி இதுக்கெல்லாம் போயிருக்கோம், பெரிய பெரிய நிறுவனத்துக்கெல்லாம் போகும்போது அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இது இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்னும் 2 கீழே இருக்குன்னாங்க, போயில பார்த்துட்டு போகிறேன்னா இன்னும் 2 ஆஃபீஸ் கீழே இருக்குது, அவங்களையும் பார்த்துட்டு போயிடுவோம் போயில. ஓகே, சந்தோஷம். எல்லாருக்கும் அப்பாடா.